நம்ம ரீசன்ட் ஸ்டார்ல ஒரு அம்மா கேட்ட கேள்வி, இது எப்படி இருக்கும்? நீங்க சொல்றது மாதிரி ஆயில் குவாலிட்டி இருக்குமா? இந்த மாதிரி கேள்வி கேட்ட மக்கள் அதிகம். காரணம், ஆயில் மாதிரியான ஐட்டம் டெய்லி குக்கிங்ல அதிகமா யூஸ் பண்றதுனால அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கணும். அதனால உங்க வீட்டுக்கு போற எங்க ஆயில் குவாலிட்டிக்காக நாங்க ஃபாலோ பண்ண 4 ஸ்டெப்ஸையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் வீக் 10 ஸ்டால் 19. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா சீட் செலெக்ஷன். ஒரு ஆயிலோட குவாலிட்டிக்கு பேஸே அதோட சீட் தான். இந்த கரெக்டான சீடை செலக்ட் பண்ணதோட இல்லாம சீட்ல மாய்ஸ்சர் லெவலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு என்ஷூர் பண்ணுவோம். ரெண்டாவது கிளீனிங். சீட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்சும் மேனுவலாக என்ஷூர் பண்ணுவோம் இங்கே சீடில் தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிட்டோன்னு. மூணாவது எக்ஸ்ட்ராக்ஷன். நீங்கள் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த ஒரு நியூட்ரிஷன் லாஸும் இருக்கக்கூடாதுன்னு இங்கே மரச்செக்கில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இதில் ரூம் டெம்பரேச்சரில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம். ஃபைனலாக குவாலிட்டி செக். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே ஃபிசிக்கலாக பார்க்கறதோட முடியாது. ஸோ ஆயிலை லேபுக்கு அனுப்பி அது குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணதானே என்ஷூர் பண்ணுவோம். ரிசல்ட் நம்பிக்கை கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணுறதோட ஒரு கான்ஃபிடன்ஸ் இதுதான் உங்கள் வீட்டுக்கு போகிற எங்கள் ஆயிலோட ஜர்னி. உங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுங்க நம்பிக்கையோட.